இன்று நாம் கேட்கப் போகின்ற கதை சொர்க்கம் போல தோன்றிய ஒரு தீவை பற்றியது. ஆனால் அந்த சொர்க்கமே சிலருக்கு சோக கனவாக மாறியது. 1930ஆம் ஆண்டின் அந்த சோக மர்மங்கள் இன்றும் மறையாமல் பயமூட்டிக் கொண்டே இருக்கின்றன. 1930ஆம் ஆண்டு சொர்க்கத்தீவு என அழைக்கப்பட்ட அந்த தீவிற்குள் சில குடும்பங்கள் குடியேறினார்கள். பசுமை நிறைந்த சூழல், சுற்றிலும் கடல், பறவைகளின் குரல்கள், அது உண்மையிலேயே சொர்க்கம் போல தோன்றியது. ஆனால் சில மாதங்களுக்குள் அந்த கனவு மர்ம கதையாக மாறியது. முதலில் இரவு நேரங்களில் கடற்கரையிலிருந்து கேட்கும் அலறல் ஓசைகள், அதற்கு பிறகு எங்கிருந்தோ வரும் கரும்படி நிழல்கள், மேலும் காரணமின்றி சிலர் உடல்நிலை பாதித்து மரணமடைந்த சம்பவங்கள் குடியேறியவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. சிலர் கூறினார்கள் அந்த நிலம் பழமையான சாபம் படிந்த இடம் என்று. பழைய காலங்களில் நடந்த பலியீடுகள் இன்னும் அங்கு வாழும் ஆவிகளை கோபப்படுத்துகிறதாம் என்று. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த குடும்பங்கள் சில ஆண்டுகளுக்குள் பெரும்பாலும் காணாமல் போனார்கள் அல்லது மர்மமான முறையில் உயிரிழந்தார்கள். உயிர் தப்பிய சிலர் மட்டும் ஒருபோதும் மீண்டும் அந்த இடத்தை பற்றி பேசக்கூடாது என்று உறுதியெடுத்தார்கள். இன்றும் அந்த சொர்க்கத்தீவை பற்றிய கதைகள் உள்ளூர் மக்களிடையே கிசுகிசு மர்மங்களாக பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது உண்மையா, மாயையா, அல்லது மனிதர்களின் பயம் உருவாக்கிய கற்பனையா? எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் 1930ஆம் ஆண்டின் அந்த சோக மர்மங்கள் இன்றும் மறையாமல் பயமூட்டிக் கொண்டே இருக்கின்றன.